विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम स्कन्दाग्रजाय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम अध्यक्षाय नमः ओम तुजप्रिय இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருந்தா இப்படி கருக்கல்ல எழுந்திருச்சு எல்லாருக்கும் முன்னாடி வந்து உட்கார்ந்துருப்பீங்க. தனபால், பிறந்த நாள் கொண்டாட போற இந்த பையனுடைய அப்பா இந்த ஊருக்கு செஞ்ச நன்மைகளை யாராவது மறக்க முடியுமாடா? இல்லையா பின்ன? பெரிய கருப்பா, பிறந்த நாள் தானே, சும்மா கேக்கு வெட்டினா போதும்னு அம்மா சொன்னாங்க. சரி, நான் தான் பையன் தீர்காயுஷா இருக்கணும், ஆயுஷோமம் நடத்தியே திருடன்னு அடம் பிடிச்சேன். அம்மா, தம்பி வந்துட்டா ஆரம்பிச்சுடலாம். குமார் இங்கே எந்த சுபகாரியத்தையும் நல்ல நேரத்துல செய்யணும். செத்த கூப்பிடுங்க. மேல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணே இப்ப வந்துருமா? அம்மா, நாழி ஆயிடுச்சுமா. இவ்வளவு விடிகால எங்க போயிட்டான்? பிறந்த நாளுங்கிறதுக்குள்ள ஞாபகம் இல்லாம வரட்டும். அம்மா, நான் எங்க இருக்கேம்மா? குளிச்சிட்டு இருந்தேன். பூஜைக்கு நேரம் வச்சு கீழே வா. வரேம்மா. ओम मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेदाय सर्वाय महादेवाय ते नमः। मृत्युंजय आयुष्योम प्रसाद फल सिद्धिरस्तो सर्वारंभवति सदायं पुरुषः सतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। நல்லா இருக்கணுங்க ஐயா. ரொம்ப நன்றி தம்பி. மகராசனா இருக்கணும்ப்பா. வணக்கம் ஐயா. என்னையா சேரு சகதியமா அந்த வீட்டுக்குள்ள நிக்கிற? யோ, இப்படி வராம இந்த ஆளு அடிச்சு போட்டு வந்திருக்காரு. தம்பி உன்னை அடிச்சாரு? ஏன்டா வீட்டுல பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்க? எப்படி அடிச்சாரு? காலையில தூங்கிட்டு இருந்தோம், தூக்கி போட்டு அடி அடி அடிச்சுட்டு வந்து இங்க பிறந்த நாள் கொண்டாடுறோம். பிறந்த நாள் ஊர்ல இருக்க கைய கால உடைச்சு போட்டுட்டு ஐயரை வச்சு ஓமம் நடத்தி நல்லா வாழ்ந்தாள் பாக்குறீங்களா? அதே யாரு அதிகம் பேசுறது? இந்த ஆளு எப்படி என்ன அடிக்கலாம்? யோ, வாய மூடியா. தம்பி காரணம் இல்லாம நியாயம் இல்லாம அடிக்காது. நீ என்ன தப்பு பண்ண? நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன். அதை கேட்க இந்த ஆளு யாரையா? தெய்வயா ஐயா, விசேஷத்துல வந்து தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சுக்குங்க. நான் வேற யாரும் இல்ல, இந்த ஆளோட பொண்டாட்டிதான். நான் ஒருத்தி பத்தாதுன்னு ஊருக்கு வெளியில ஒரு கூத்தியார வச்சிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல தான் சம்பாதிச்சதை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாரு.
அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் கொடுத்தாரு. நேத்து ராத்திரி என் பிள்ளையோட வெள்ளி அருணா கயிறு அறுத்துட்டு போயிட்டாரு. அதோட போயிருந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைய ஆளு வழி பள்ளத்து பக்கத்துல விட்டுட்டு போயிருந்தாரு. பாதி சொத்து அழிக்கிறது இல்லாம பிள்ளையும் கொல்ல பார்த்தானேன்னு ஐயா கிட்ட கதறி அழுத. ஐயா பாத்திரம் தாங்க முடியாம விடிய காலையில அவ வீட்டுக்கு போய் அடிச்சிருக்காரு. ஐயா மேல எந்த தப்பு இல்லையா? ஏண்டா இவ்வளவு கூத்து அடிச்சுட்டு பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுல வந்து கலாட்டா பண்றியா? உனக்கு தனி பஞ்சாயத்து இருக்கு. தனபால் என்னங்க உடனே கை வச்சு கூட்டி வாடா. பாப்பா, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணியே முக்கால் ஆயுசு போயிடுச்சு. அம்மா, குழந்தைங்க சாப்பிடாம இருக்கு. யாரு குழந்தை? இதோ நிக்கிறானே இவனா குழந்தை? புருஷன் பொண்டாட்டி சண்டையை தீர்க்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டான். அவனை போய் குழந்தைங்கிறீங்க? ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நேரா போய் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் கிட்ட சொல்லணும். அது என்ன கை நீட்ட பழக்கம்? இவன் ஆயுசு கெட்டியா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஐயரை வச்சு ஹோமம் பண்ணிட்டு இருக்கேன். எவனோ வந்து சாபம் கொடுத்துட்டு போறான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சின்ன பசங்க மாதிரி வீதியில இறங்கி சண்டை போடுறது, கை நீட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வச்சு கூடாது, தெரியுதா? சரின்னு சொல்லுடா. நான் இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்றானா பாத்தீங்களா? நில்லுடா. ஏய், புடிங்க, காலையில 6 மணிக்கு போனேன். உனக்கு குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? பாத்தீங்களா, கேட்டதுக்கு பதில் சொல்லாம திமிரோட போறா. அப்படித்தான் போவா, ஏன்னா அவ என் பொண்ணு. எங்கக்கா போற? உனக்கு தெரியாதா? பொடி. நீ என்ன பண்ணாலும் முகத்தை முழிக்க மாட்டேன். உன்னை முழிக்க வைக்காம நான் போக மாட்டேன். பாத்துறோண்டே. நீ எங்க சுத்தினாலும் எதுக்கு நிப்ப? நீ கண்ணு தந்தா மாட்டிக்குவ. ஐயோ, நீ வேணா கண்ணு தந்து பாரு. எங்கடி இருக்க மீனா? மீனா, மீனா. ஐயோ, ஏன் நீ, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு ஆம்பளை இந்த உரசறியே. ஏய், பொம்பளைனா ஆம்பளை தாண்டி உரசணும். அதுவும் கட்டிக்கு போறவரை உரசறதுல ஒரு சுகமே இருக்கு. வா சொல்லி தரேன். சீ, உன் கூட சேர்ந்தா நானும் கெட்டு போயிடும் போல இருக்கே. அம்மா தாய் வரேன். ஏய், விடு.